முடியாம போக போகுது. அதனால இந்த ஃபியூடு கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே சமயத்துல ரோமன் ரிங்ஸ் மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்கும் இதே தான் செய்ய போறாரு. சிஎம் பங்கும் அவரு என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, செத் ரோலின்ஸ் மணி இன் த பேங்க் பிரீஃப் கேஸை எடுக்க விடாம தடுக்க தான் போறாரு. அதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபியூடு வரப்போகுது. எப்போ என்னதான் நடந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் அல்லது வார் கேம்ஸ் இந்த மாதிரியான ஃபியூடு போக போகுது. அதுக்காக தான் இப்போ பிளானை WWE மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி மணி இந்த பேங்க் மேட்சுக்கு குவாலிஃபிகேஷன் ஆனாலும் செத் ரோலின்ஸால அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மின்றதை தெரிஞ்சுங்க. ரோமன் ரிங்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பருக்கு வந்தால் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி அந்த பிரீஃப் கேஸை எடுக்க விடாம பண்ண போறான்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.